எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பருப்பு சூப்பு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மைசூர் பருப்பு சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்க்குறேன். ½ அன் ஹவர் ஊறட்டும். இப்போது ½ அன் ஹவர் ஆகுது. அவ்வளோதான். அப்படியே பருப்பு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 4 பல்லு பூண்டு சேர்க்குறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான். நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வச்சேன் நான். இப்போ சூடு இல்லை, அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். தண்ணி சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிவிடலாம். கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்க்குறேன். 2½ கப்பு தண்ணி சேர்த்தேன் நான். அவ்வளோதான். சிம்மில் 6 நிமிஷம் ஆகுது, போதும். நம்ம எடுத்துடலாம். அப்படியே சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.